ஊர்ல இருக்கிறவங்கலாம் என்ன நல்லவன் சொல்லுவானான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நல்லதும் பண்ணதில்லை. நான் இதை விட இன்னொரு தொழில் பண்ணலாமேன்னு கேட்டலாம். வேற ஒரு தொழில் உலகம் பூரா பிரசித்தி பெற்று ஆதிமனிதன் காலத்தில் இருக்கிற ஒரு தொழில், அதை சட்டபூர்வமாக்க வேண்டும் என்று பல பேர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தொழிலை செய்யலாம். இவங்க கலைஞரும் செய்யலாம், இவங்களும் செய்யலாம். நான் ஒன்னும் தப்பா சொல்லுவேங்க. அவரு நாதஸ்வரம் வாசிக்கக்கூடிய தொழிலும் தெரியும், அதனால சொன்னேன். ஸ்டாலின் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை, இஸ் நோபடி, ஒரு பொருட்டே இல்லை, இஸ் நோ மெட்டல், இட் டசன்ட் நோ. எதனால அவருக்கு ஒரு ஒண்ணு தெரியாது? ரொம்ப சாதாரணமா சொல்றீங்களா? ஐயோ, ஈழ பிரச்சனை என்ன சிரான் மேட்டரா பாரு. ஆஸ்கார் வாங்க தகுதியுள்ள மாபெரும் நடிகர் புலக்கப்பட்ட தருணம். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் சென்னை எழும்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பணி நியமனம் செய்ய வலியுறுத்தி அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். Meanwhile, ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன? இது ஒண்ணா? ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன? மூணாவது, ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன? ராரே ராரே சத்தாரே சத்தா. कहता है जोकर सारा आधी हकीकत आधा फसाना. பணத்தினை வாரிய கொடுப்பார், கிழவியை கட்டியும் பிடிப்பார். ஏழையின் குடிசைக்குள் புகுந்து அவர் வீட்டினில் கூழையும் குடிப்பார். நான் உங்களில் ஒருவன் என்பார், வென்றதும் யார் நீ என்பார். இனி எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. தமிழை ஒரு சனியன் என்றான், காத்துமிராண்டி மொழி என்றான். தமிழா பிழைப்பு நடத்தியவனுக்கு தமிழின் மேலே இந்த கோபம். திருக்குறளை மதம் என்றான், சிலப்பதிகாரம் புழுகு என்றான். இலக்கியத்தின் இதழ்களை கிழித்தவனுக்கு இன்று பகுத்தறிவின் பட்டம் ஏன்? கம்பனை முட்டாள் என்றான், வள்ளுவனை அடிமை என்றான். கவிதையின் கனவுகளை கொன்றவனுக்கு காலம் தந்தது புகழ் ஏன்? பரிட்சிய ரவிக்கை போடுவதா துணிவிலை ஏறும் என்றான். ஏழையின் உடலை பார்த்து சிரித்தவனுக்கு பெரியார் என்ற பட்டம் ஏன்? தமிழ் தாயை வாழ்த்தினார், கொம்பு முளைக்குமா என்றான். எங்கள் தாய்மொழியை தூற்றியவனுக்கு செந்தமிழ்நாட்டில் அவனுக்கு சிலையே. செந்தமிழ்நாடெனும் பாட்டில் வெங்காயம் பாயும் என்றான். சிந்தையில் கசப்பை விதைத்தவனுக்கு சிந்தனையாளன் பட்டம் ஏன்? பெண்ணின் கற்பப்பையை அறுத்தால் பெண் சுதந்திரம் என்றான். பெண்மையை புண்ணாக்கியவனுக்கு இன்று தந்தையிட்ட பட்டம் ஏன்? தமிழரே வீட்டெழுங்கள், பகுத்தறிவு எனும் பெயரால் பண்பாட்டை அழிக்கும் தயவர்களுக்கு பதில் சொல்லும் காலம் இது. என்ன சார், சேகர் பாபு சார், கோயில்ல 5 hour லைன் நிக்கிறாங்க சாமியை பாக்குறதுக்கு. நீங்க என்ன பேசுறீங்க? என்ன சாப்பிடுறீங்கன்னு கேக்குறீங்க. நீ என்ன சாப்பிடுற? நீ எப்படி இருந்த சொல்லு. நீங்க எப்படி இருந்தீங்க? ஓட்டேரி பிள்ளையார் கோயில் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? நான் 30-40 வருஷத்துக்கு முன்ன நினைச்சு பாருங்க நீங்க எப்படி இருந்தீங்கன்னு. இப்போ வந்து நாங்க ஓட்டு போட்டு உங்களை வர வச்சா நீங்க வந்து என்ன சாப்பிடுறீங்கன்னு கேப்பியா? சார், சிஎம் சார், உங்க சுத்திக்கிற ஆளுங்களே உங்களை வந்து வர வைக்காத அளவுக்கு ஆக்குறாங்க. உங்க மரமண்டைக்கு புரியவே மாட்டேங்குது. நீ ரோப சங்கர் மாதிரி போய்க்கின்னு வந்துக்கின்னு தான் இருக்கிற கண்டி என்ன நடந்து ஏது நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது உனக்கு. நம்ம மக்கள்லாம் நம்ம ஆளுங்களாம் நம்மளை எப்படி ஓட்டு போட்டுருவாங்க? எப்படி போடுவாங்க ஓட்டு? எப்படி சார் போடுவாங்க ஓட்டு? எப்படி போடுவாங்க ஓட்டு? நீங்க தான் சொல்லுங்க. இப்போ உங்க கட்சி ஒன்று தொடங்குனீங்க, எல்லாம் மீட்டிங் வச்சுங்க. அதுல லேடிஸுங்க பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? அந்த கண்ணுல தெரியணும் கட்சியை பத்தி பேசுறது, அந்த வாய் பேசுறது தெரியணும். அவங்க பேசுறதே வந்து சொல்லி கொடுத்தா மாதிரி உங்க கட்சியில பேசுறாங்க லேடிஸுங்க. அதுலயே மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களா? சொல்லுங்க. இந்த மாதிரி வந்து என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்கறாங்க அந்த சேகர் பாபு.
நான் மூளை இல்லையா அவருக்கு மூளை? தெய்வத்துக்கிட்ட பட்னி இருந்து பசி இருந்து தெய்வமே நினைச்சுக்கின்னு கடவுளை நினைச்சுன்னு வந்தா என்ன சாப்பிட்றேன்னு கேட்கறாந்தாலே. அவ்வளவுதான் மரியாதை அவருக்கு. சரிங்களா? நான் மக்கள் என்ன உங்களுக்கு நான் கிழிக்கிற மாதிரிக்குதா? ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். அந்த மாதிரி கூத்தாடியா நீங்க வந்துட்டு என்ன சாப்பிட்றேன்னு அந்த மாதிரி வார்த்தை பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆமா, ஓட்டுக்கு இன்னும் 1 நாள் 2 நாள் 2 மாசம் தான் இருக்குது. பார்த்து பேசுங்க. நம்ம கட்சியை வந்து அவமானப்படுத்துறான் அந்த ஆளு. அதை முதல்ல நீங்க பாருங்க சார், சிஎம் சார் பாத்துக்குங்க. சரிங்களா? இந்த நோட்டெல்லாம் இப்ப வந்து 4 ஆசிலாம் போகுது. எல்லாரும் கட்சியில வந்து விழுந்து நீ பாதி நான் பாதி நீ பாதி நான் பாதி தலைக்கு தலைக்கா பேர் தானோ தாலி அர்த்தா கொடுத்தனோன்னு ஆக போகுது. பாத்துக்கோங்க. முதல்ல அவர் வாயை வந்து அடக்க சொல்லுங்க. உங்க கட்சிக்கார வாயங்கெல்லாம் அடக்க சொல்லுங்க. அசிங்கமா பேசுறது, என்ன சாப்பிட்றேன்னு கேட்கறது எல்லாம் கேட்க கூடாது. புரியுதுங்களா? குஜராத்ல மொத்தம் மருத்துவ கல்லூரிகள், அரசு மருத்துவ கல்லூரிகள் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 6 தான். இப்படி மூச்சரிக்க நம்ம கனி அக்கா பேசுறது உண்மையா பொய்யான்னு ஜெமினிட்ட கேட்போம் வாங்க. பொய்ய சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்க. தலைநிமிர்ந்து சொல்லுகிறேன், இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு. பீகாரை சேர்ந்த இளைஞர் கொலை செய்யப்பட்டு மோட்டையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்துல அவரது மனைவியும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? எப்படி கூச்சம் இல்லாமல் பேசுறார் பாருங்க. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என ஊழலில் ஊறித் திளைத்துள்ள விடியா திமுக அரசு மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்வு, பால் விலை உயர்வு என தொடர்ச்சியான மக்கள் விரோத நடவடிக்கைகளால் சாமானிய மக்கள் தமிழ்நாட்டில் உயிர் வாழ்வதே ஒரு போராட்டமாக மாற்றியுள்ளது. எம்எல்ஏ காங்கிரஸ் ஓட்டுல ஜெயிச்சாரு, திமுக ஜெயிச்சாரு. திமுக யாருமே கிடையாது, எல்லாம் சிந்தி குடிக்கணும். எம்எல்ஏக்கு அடிச்சு நிக்கணும். அது நிறைய பேசுவான். நீ வந்தே தப்பு, நீ எம்எல்ஏ நீ வந்தே தப்பு. எப்படி வந்த நீ எம்எல்ஏ? நீ ஒரு சேர்மன் இருக்குன்னா உன்னை ஜெயிக்க வச்சாரு. உன்னை ஜெயிக்க அந்த மாயத்தை ஒரு பேர் உன்னை ஓட்டு கட்டானா? ஒருத்தவங்க ஒரு நான் தான் உன்னை ஜெயிக்க வச்சேன். வயசாச்சா கூட உன் காரை உள்ள விட மாட்டேன். ரத்தமா கொத்திக்கிறது என்ன அறிவிச்சு தலைவருக்கு திட்டம் தானே எல்லாரும் சொல்லியிருந்தேன். என்னத்தை இடி விழுவோம். எல்லாத்தையும் அடிச்சு நிக்கணும். இன்னும் மட்டும் சொகுசா போகணும். சண்டை போட்டு டிவியில் வரணும் பார்க்கணும். நிகழ்ச்சி தானே, தலைவர் நிகழ்ச்சி தானே. காணியாந்தர் வரைக்கும் இப்படி பெறுவீங்களா? உங்களை கொண்டு வந்து தர மாட்டாங்களா? பைக்ல ஏறிக்கு வருவீங்களா? பைக்ல ஏறிக்கு வருவீங்களா? பைக்ல கொண்டு வந்து விடட்டா? இந்த பைக்ல கொண்டு விட்டு வந்து வரவங்கள பாட்டி வேட்டி சேலாம் தரல. சரி பிடிச்சிக்கங்க. முடிஞ்சுட்டாரு உங்களுக்கு எல்லாம் வீட்டுக்கு கொண்டு தரணும். இந்த திமுக கவர்மெண்ட் இதெல்லாம் செய்தா பாருங்க. வெறும் எல்லாம் பொய்யான வாக்குறுதி மட்டும்தான். அடுத்து ஆட்சி மாறி பாத்துக்கலாம்.